திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம். பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்துக்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளர் அண்ணன் இள புகழேந்தி அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அண்ணா வணக்கங்கண்ணா. அனைவருக்கும் வணக்கம். கேளுங்கம்மா. தேர்தல் ஆணையத்தை நோக்கி இன்னைக்கு உயர்நீதிமன்றம் ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. அதிமுக விவகாரத்துல, உட்கட்சி விவகாரத்துல ஏன் தேர்தல் ஆணையம் இன்னும் முடிவு எடுக்காம இவ்வளவு நாள் கால தாமதம் பண்ணுது என்று சொல்லி ஒரு கேள்வி வச்சிருக்காங்க. அது குறித்து என்னன்னு சொல்லுங்க. அது குறித்து என்ன சொல்றதுன்னா, பாரதிய ஜனதா என்ற அந்த பாசிச கட்சி இந்திய துணைக்கண்டத்தின் ஆளும் பொறுப்பு வந்த உடனே இந்தியா சட்டத்தையும் காப்பாற்றி நடைமுறைகளையும் காப்பாற்றி மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான நிலையில் இருந்த அனைத்து அமைப்புகளையும் தங்களுடைய ஆளுமைக்கு உட்பட்டதாக பாரதிய ஜனதா என்கின்ற அந்த அமைப்பு RSS உள்ள திணிச்சாங்க. IAS IPS நிறைய RSS உள்ள போட்டு திணிச்சு நாட்டை நாசமாக்குகின்ற அளவிற்கு உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அப்படி உருவாக்கி வச்சிருக்கிறதுல தேர்தல் ஆணையம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. நாட்டுக்கே ஒரு அடிப்படையான, ஆனா அது உள்ளயும் RSS நுழைத்து எல்லா வகையிலும் மோடி உட்காந்துருப்பாரு, அமித்ஷா உட்காந்துருப்பாரு. 2 பேரும் எதை சொன்னாலும் தலையாட்டுற மாதிரி இப்போ ஒரு வேலை செய்துட்டு இருக்கிறாங்க. இது எதுக்கு அதை எதுக்கு பயன்படுத்தும் பாருங்க. என்னன்னு சொல்ல வந்தோம்னா, இப்ப இந்த இங்க இருக்கிற எடப்பாடி கூட்டங்கள்லாம் இருக்க, எடப்பாடி மாநிலத்திலும் பல கூட்டங்கள், அந்த கூட்டங்களை எல்லாம் இந்த நபர்கள் எப்படி அடக்கி வச்சிருக்கான், எப்படி பயமுறுத்தி வச்சிருக்கான். ஏற்கனவே எடப்பாடி எல்லாம் நடுங்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அத்தனை பல்லாயிரம் கோடியை திருடி விட்டு பல ஊழல்கள் பல முறைகட்ட செயல்கள்லாம் செஞ்சுட்டு பயந்துட்டு கிடந்து கை கட்டிட்டு நிக்கிறாங்க. அதுல இப்ப தேர்தல் ஆணையத்தை வச்சுக்கிட்டு நாங்க நினைச்சா இதை செய்வோம், பேசாம நாங்க எதை சொன்னாலும் கேட்டுக்கணும். ஏன்னா இந்த எடப்பாடி இந்த வரக்கூடிய தேர்தல மட்டுமல்ல, 2026 மட்டுமல்ல, 2032 கூட நாங்கள் பாரதிய ஜனதாவோட கூட்டணி சேர மாட்டோம், நாங்க யார் தெரியுமா அப்படின்னு பேசி இந்த நபரு நம்ம என்னுடைய அன்பு சகோதரர் அறநிலையத்துறை அமைச்சர் இளவல் சேகர் பாபு சொன்ன மாதிரி பல்டி பழனிசாமியாக எப்படி மாறுறாரு, அந்த பல்டி கூட பெரிய பல்ட்டியாக எப்படி மாறுதுன்னா இப்படிப்பட்ட காரியங்கள். இப்ப தேர்தல் ஆணையத்தை வச்சுக்கிட்டு சார் அப்படின்னா போதும், ஒண்ணு இல்ல நாங்கள் பாரதிய ஜனதா ஆட்சி நடத்துதுன்னு இவர் சொல்லுவார். இப்படி நாடு முழுக்கவும் மற்றவர்களை மற்ற கட்சிகளின் பலவீனத்தை பயன்படுத்தி உங்கள் ஆளுமைக்கு கீழ் கொண்டு வர இந்த கூட்டம் பயன்படுத்துது. அதுதான் இப்ப நடக்குது. இவ்வளவு நாளா அரசியல் கட்சி சொல்லிட்டு இருந்தது, தேர்தல் உயர் நீதிமன்றமே சொல்ல ஆரம்பிச்சு தேர்தல் ஆணையத்தை கேள்வி கேட்க ஆரம்பிச்சு. சரிங்களா பாப்பா, எல்லாரும் கேட்டாச்சு. கேட்ட பிறகும் இப்ப உயர் நீதிமன்றம் கேட்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்து வச்சுட்டாங்க. தேர்தல் ஆணையத்தை மட்டுமல்ல, பல்வேறு அமைப்புகளையும் பல்வேறு அரசினுடைய பொது நிறுவனங்களையும் உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக பலமுறை கேட்டு இவன் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. மோடி அண்ட் கோவுக்கு என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாவற்றையும் ஆக்கிரமிக்க வேண்டியதுதான். இப்ப தேர்தல் ஆணையத்தை ஆக்கிரமிச்சு பீகார் தேர்தல் வருது. ராகுல் கூட இன்னைக்கு நம்முடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மிக அழகாக கொடுத்திருக்க அந்த தேர்தல்ல வாக்காளர்கள், புதிய வாக்காளர்கள் சேர்க்கின்ற பேர்ல பல நிபந்தனைகளை போட்ட மாதிரி காட்டி இருந்த வாக்காளர்கள் எடுத்துட்டு புதுசாக இவர்கள் கொண்டு சேர்த்து எல்லா மோசடித்தனமும் வாக்காளர் பட்டியல செய்கின்ற வேலையை தேர்தல் ஆணையம் இறங்கிடுச்சு. இதை செய்யறதுக்கு காரணம் எல்லா இடங்களிலும் பிஜேபி இன்னைக்கு அவுட்டு. மக்கள் மன்றத்துல ஒண்ணுமே கிடையாது, விரட்டி அடிக்க. அதை மாற்றி நாங்கள் ஜெயிக்கிறோம் பாருன்னு காட்டுறதுக்காக ஃப்ராட் செய்யறாங்க. அந்த ஃப்ராடை செய்து தேர்தல் ஆணையம் அதை இன்னைக்கு உலகத்திற்கே ராகுல் வெட்ட வெளிச்சமாக எடுத்து சொல்லியிருக்கு. அதை பற்றியே கவலைப்படாமல் மோடி கதை பேசிக்கிட்டு வேற பார்வையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டு இருக்க. அதுதான் சரி சரி. இப்ப எதனாலன்னா தேர்தல் ஆணையம் உடனே முடிவு எடுக்க மாட்டேன்றாங்க, அதுக்குண்டான காரணம்? தேர்தல் ஆணையம் என்ன உடனடியாக முடிவு எடுக்க முடியும்? மேலேருந்து உத்தரவு வந்தாதான் நவர முடியும். நீங்க நாங்க எங்க கையில இருக்கீங்களா? உத்தரவு போட மாட்டேங்கிறாங்க. ஏன் உத்தரவு போட மாட்டேங்கிறாங்க? போட்டுட்டோம்னா நடக்கிறது வேற. உத்தரவு போடாத வரைக்கும் பயந்துட்டு வைப்போம்.
ஐயோ ஐயோ இப்போ வந்துருமா அப்போ வந்துருமோன்ற பயம் இருக்கணுன்றதுக்காக நாங்க சொல்றது இல்ல. உடனடியா இன்னைக்கு சொல்லிட்டா தெளிவாயிட போறாங்க. ஒருவேளை இப்படியா இருக்குங்களா? இப்ப உடனே வந்து ஏதோ ஒண்ணு தேர்தல் ஆணையம் முடிவு சொல்லிட்டாக்க, இப்ப கூட்டணியில இருக்கிறவங்க கூட்டணியில இருந்து விலகி போயிருவாங்க அப்படின்றதுனால கூட ஒரு முடிவு சொல்லாம வச்சுட்டு இருப்பாங்களோ? முடிச்சு தள்ளுற வரைக்கும் தான் அவன் யோசிச்சு தள்ளிட்டாங்கன்னா அப்புறம் கீழே விழுந்து அவன் ஃப்ரீயாயிட போறான். அது வரைக்கும் அவனை பயமுறுத்திக்கிட்டே வச்சிருக்கணும். அப்போ நான் சொன்னேன், ஆரம்பத்திலே சொன்னேன், பிஜேபி கூடிய நாங்க இது கிடையாது அது கிடையாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கையை கட்டிக்கிட்டு காலில் விழுந்து பிறண்டுட்டு கிடக்கிறது எதுக்கு? இத மாதிரி காரணங்கள். இது மட்டுமல்ல, இன்னும் பலது வச்சிருக்கான். சரி சரி, பாப்போம். தேர்தல் நெருங்கறதுக்குள்ளயாவது அதுக்கு முடிவு எடுத்தாதான் அவங்களால தேர்தலே நிக்க முடியும். பார்க்கலாம் என்ன முடிவு எடுக்க போறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம்னா, இவரு மோகன் பகவத் இருக்காரு இல்லைங்களா, ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுல பேசும்போது 75 வயதுக்கு நிரம்பினவர்கள் வந்து அரசியல் கட்சியில இருக்கிறவங்க ஓய்வு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லி பேசியிருக்காரு. யாரு சொல்றாரு, எதுக்காக சொல்றாரு, அது குறித்து சொல்லுங்க. மோகன் பகவத் RSS தலைமை பீடம் நாக்பூர். நாங்க ஒண்ணு சொன்னோம்னா அதுதான் சட்டம், அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வெளிப்படையா பேசக்கூடிய ஒரு ஆளு. அதுலயும் பாரதிய ஜனதா என்பது அங்க கையை கட்டிக்கிட்டு நிக்கிறது. பிஜேபி என்பதுல மோகன் பகவத்துக்கும் பிஜேபிக்கும் சில கருத்து வேறுபாடுகள் மோடியால. அவங்க கொள்கை வெறி பிடித்தவர்கள் அவர்கள். மதவெறி பிடிச்சவங்க அடுத்தவனுடைய ரத்தத்தை குடிச்சு அடுத்த மதவாதிகளை மற்றவர்களை அழிச்சுன்றது தீவிரமா இருப்பானுங்க. ஆனா நீ அடிக்கிறதா நான் அடிக்கிறதா இவனுங்களுக்குள்ள சண்டை வந்து கூட பேசுவானுங்க. அப்படிப்பட்ட கருத்து வேறுபாடுகளை இருக்கும் பொழுது மோகன் பகவத் இன்னைக்கு தான் சொல்றாங்க, ஏற்கனவே ஒரு முறை சொல்லப்பட்டதுதான். RSS அலுவலகத்தில் இருந்து பதவிகளிலும் பொறுப்புகளில் இருப்பவர்கள் குறிப்பிட்ட வயதிற்கு மேல் இருக்கக்கூடாது. ஏற்கனவே சொல்லப்பட்டது, அது அப்படியே இருக்கு. இன்னைக்கும் சொல்லி இருக்கிறாரு, அது அப்படியே இருக்கு. மோடி வந்து கட்டாயப்படுத்தி ரிட்டையர் ஆக சொன்னாரு இல்லைங்களா, இது பண்ண சொன்னாங்க, ராஜினாமா பண்ண வச்சாங்க அத்வானியை. அத்வானியை வச்சாங்கன்னா அத்வானி வந்து வாஜ்பாயி அத்வானி அவங்களுடைய டீமே தனி டீம். இவங்களுக்கு எல்லாம் சீனியர். அத்வானிய கையை கட்டி அத்வானி பின்னால செருப்பு தூக்கிட்டு ஓடினால்தான் மோடி. மோடிக்கும் பின்னால கையை கட்டின்னு ஓடினால்தான் அமித்ஷா. இவங்க ரெண்டு பேருமே அவரு காலில் கையில விழுந்து பதவிக்கு வர்றதுக்கு முடிவு பண்ணி தான் காலவாரி விட்டாருங்க. அதுக்கு வேலையை செஞ்சாங்க, அவரை நீக்கிட்டாங்க. நீக்கிட்டு இவன் பதவிக்கு வந்த பிறகு தன்னை உயர்த்திய அவரை கூட திரும்பி கூட பார்க்கல, ஒரு வணக்கம் கூட வைக்காம அலட்சியப்படுத்தி ஒரு தடவை அவமானப்படுத்துறாங்க மேடையில். அதுக்கு பிறகு அவர் வர்றதே கிடையாது. எதுக்காக சொல்றோம்னா, பிஜேபி என்பது மனித நியாயமோ பொது நியாயமோ பொது நீதியோ எதுவுமே இருக்காது. அன்னன்னைக்கு அவரவர்கள் முடிவின் அடிப்படையில் இருக்கும். எல்லாமே கடைசியா சுத்தி வெளிச்சு மதத்துக்கு போயிடுவானுங்க. தேவைப்பட்டா எதை எங்க பயன்படுத்தணுமோ அதை பயன்படுத்துவார்கள். ஆக சமூக அநீதியாளர் அவ்வளவுதான். இப்ப செப்டம்பர் மாசம் வந்தாக்க மோடிக்கு வந்து 75 வயசு நிறைவாயிருக்கு. அப்ப அவர் வந்து ராஜினாமா பண்ணிடுவாருங்களா, வேற எங்க தேர்ந்தெடுப்பாங்களா? சொன்னது வந்து மோகன் பகவத் சொன்னது வந்து சட்டமா? இப்படி கூட கேட்பாங்க. 75 வயதுல வந்து ராஜினாமா, ஆமா அவர் சொன்னாரு. ஆனால் நான் இன்னமும் 50 வயது கூட கடக்காதவனை போல் இளமையோடு இருக்கிறேன், இப்படி கூட சொல்லலாம்ல. ஏன்னா அவங்க பேசக்கூடிய ஆட்கள் இல்ல. இப்ப 75 வயசுல வந்து இவங்க ராஜினாமா பண்ணாதான் அடுத்த வரவங்களுக்கு வந்து சீனியரிட்டி பிரகாரம் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்க முடியும். அதுக்காக தான் அந்த ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. இவங்க சொன்னா விட்டுருவாங்களா? முடிவு எடுக்கணும். நீங்க யாரு எங்களுக்கு சொல்றது அப்படின்ற கேள்வியை தான் இவங்க ரெண்டு பேருமே கேட்பாங்க. அமித்ஷாவும் மோடியும் சாதாரண ஆட்கள் கிடையாது. அவங்களுக்கு ஒரு செக் வைக்கத்தான் இன்னைக்கு இந்த இதை தூக்கி போட்டிருக்காரு மோகன் பகவத். அப்படி வேணா நீங்க முடிவு. ஆனா நம்ம இவ்வளவு நாள் RSS தான் பிஜேபி இயக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். RSS ஓட தலைவர் தான் சொல்றாரு. அப்ப அவர் சொல்றதை இவங்க கேட்டுதானே ஆகணும். கேட்டுத்தான் ஆகணும் இல்ல, RSS தான் பிஜேபியை இயக்குகிறது. பிஜேபியை இயக்குறது சித்தாந்த ரீதியாக RSS தான் பிஜேபியை இயக்குது. தனிநபரினுடைய செயல்பாடுகள்ல RSS சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க.
மோடி இருக்கக்கூடாது, 75 வயசு இருக்கக்கூடாது, இது இருக்கக்கூடாது. உனக்கு மோடி பிடிக்கலன்றதுக்காக சொல்றியா அப்படின்னு கூட கேட்பாங்க. எதுக்காக இதை சொல்றோம்னா, இவர்கள் இப்ப சொல்லி வச்சுட்டாங்க, ஜேசி மேல இருக்கக்கூடாது அப்படின்றதுல 75க்கு மேல இல்லாம இருந்தா நல்லது அப்படின்னு தான் நாங்க சொல்றோம் அப்படின்னு கூட பின்னால பேசணும். சரி சரி. ஃபர்ஸ்ட் பல்டி பழனிசாமின்னு சொன்னீங்க, சேகர் பாபு சொன்னதா சொன்னீங்க, எதுக்காக அப்படி சொன்னாருன்னு அதையும் சொல்லுங்க. பல்டி பழனிசாமி ஒன்னு சொன்ன மாதிரி பிஜேபி குழுவுறவே வைத்துக் கொள்ள மாட்டோம், கிட்ட கேட்ப மாட்டோம், நாங்கள் யார் தெரியுமான்னு அப்புறம் அப்படியே தலைகீழ் பல்ட்டி பெரும் பல்ட்டி அப்படியே அடிச்சாப்புல. அதை எல்லாரும் பார்த்துக்கிட்டே வரும்போது நம்ம அன்பு சோதரர் சேகர் பாபு தெளிவா ஒரு பதில் கொடுத்தாரு. அறநிலையத்துறை இவ்வளவு சிறப்பா செய்வாங்கன்னு அவனுங்களே நினைக்கல. ஏன்னா பிஜேபி ஆளக்கூடிய யூபியாக இருந்தாலும் குஜராத்தாக இருந்தாலும் இன்னும் பல மாநிலங்கள்லயும் இப்படி அறநிலையத்துறை அந்த வழிபாட்டு முறைகளையும் கோயில்கள் அங்க இருக்கக்கூடிய நிலைகளிலையும் எதையுமே அவங்க சரியா செய்யல. ஆனா தமிழ்நாடு தான் இந்தியாவுடைய நம்பர் 1 பெஸ்ட் அப்படின்னு பேர் வாங்கியிருக்கு. எல்லா மக்களும் அவர்களுடைய சமயம், அவர்களுடைய வழிபாடு. அதுல இங்க இருக்கக்கூடிய சைவ வைணவ மக்களினுடைய வழிபாட்டு தலங்கள் திருச்செந்தூராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலயும் சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கு இந்துன்னு ஒரு பேர் வெள்ளக்காரங்காலத்துல வச்சாங்க. கிறிஸ்துவன் தான் இந்துன்றத சட்டம் நீக்கி கொடுத்தது. அதுதான் இந்த மிஸ்டர் மோடி அண்ட் அமித்ஷா இவங்கெல்லாம் மறைக்கிறது. ஆனா அவர்கள் மூலமாக அந்த பேர்ல இருக்கக்கூடிய அந்த கோயில்களை இது கற்பனையே பார்க்க முடியாது. ஆயிரக்கணக்கான கோயில்களுக்கு குடம் இருக்கு. வெளிநாடுகளுக்கு வருபவர்களுக்கு சிறந்த முறையில அவங்களுக்கான பணி செய்வதற்கு ஆட்கள், எல்லா விதத்திலேயும் கோயில் குளங்களை நிர்வாகம் செய்வது சிறந்த நிர்வாகம். எல்லாத்தையும் சகோதரர் சேகர் பாபு நண்பர் நல்லா செய்யறாங்க, அருமையா செஞ்சு வச்சிருக்காங்க. அதுக்கு நடுவுல போய் போய் இது உள்ள பூந்து இவங்க குழப்பம் பண்ணிட்டு வரும்போது அறநிலையத்துறையின் மூலமா ஏன் கல்விக்கு செலவு செய்கிறீர்கள் அப்படின்னு மிஸ்டர் எடப்பாடி போற எல்லாருமே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன எடப்பாடி மாணவர்கள் கூட போராட்டம் இருக்கிறாங்க, அந்த விடுதியில படிக்கிற மாணவர்கள். முதல்ல ஒரு முதலமைச்சரா இருக்கக்கூடிய தகுதி இருக்குதா, தரம் இருக்குதா, உனக்கு தரங்கட்டவனா தெரியலையே நீன்னு இந்த வார்த்தையிலே அந்த ஆளு வெளியில வந்துட்டான். ஏன்னு கேட்டீங்கன்னா, பெருந்தலைவர் காமராசர் காலத்தில் இருந்து, ஏன் அதுக்கு முந்தைய அறநிலையத்துறையை கொண்டு வந்ததே நம்முடைய இயக்கம் தானே, நீதி கட்சி ஆட்சிகள் தானே. அப்படி கொண்டு வருகின்ற காலத்திலிருந்து கல்விகளுக்கு செலவு செய்தல், மக்களை படிக்க வைக்கிறது. இப்ப இவனுக்கு என்ன நினைச்சிட்டு இருக்காப்ல பழனிசாமி? மக்கள் கழகம் எம்ஜிஆர் கட்டி இருக்கிறாரு அந்த பழனி முருகன் பேர்ல கல்லூரிகள்லாம், ஏன் அந்த கல்லூரிகள்ல ஹாஸ்டல்ல ரூம்ஸ் மற்ற அறைகள் எல்லாம் அறநிலையத்துறை நிதியை எடுத்து இந்த எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது கட்டியிருக்க புத்தி இல்லையா உனக்கு? உன் ஆட்சியில, எங்க ஆட்சியில, திராவிட மாடலின் ஆட்சியில எல்லா மக்களுக்கும் விதமாக நல்லது செஞ்சு எல்லா விதத்திலையும் இப்ப கல்லூரிகள்லாம் கட்டுறோம். உதாரணத்துக்கு ஒன்னா கபாலீஸ்வரர், அந்த சென்னையில ஒரு இடம் ஆக்கிரமிப்பா இருந்தது, அதை எடுத்தார். அதை எடுத்து நம்ம சேகர் பாபு தான் அந்த ஆக்கிரமிப்பு நீட்டி ஒரு பள்ளிக்கூடத்திற்கு மாணவர்கள் விளையாடுவதற்கான திடலாக மாற்றிக் கொடுத்தார். திடலாக நம்ம மாணவர்கள் இப்ப விளையாட்டு என்ன தப்பு, என்ன கெட்டு போச்சு? கடவுளின் பெயரால் இருக்கிற நிதியை கல்விக்கு கொடுப்பது அவனா? அறநிலைத்துறையில அதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையில அந்த சென்னையில இருக்கிற ஒரு இடத்துல கூட ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு விளையாடுறதுக்கு நம்ம அமைச்சர் சேகர் பாபு சகோதரர் ஏற்பாடு செய்து நல்லா இருக்கு. அதுல என்ன தப்பு கண்டுபிடிக்கிற நீ? உனக்கு எங்க வலிக்குது? இந்த பழனிசாமி அப்ப என்ன அர்த்தம்? அழகாக நம்முடைய முதல்வர் தலைவர் தளபதி அவர்கள் சொன்னாங்க, பிஜேபியாக சப்போர்ட்டா நீ பேசிக்கிட்டு இருந்தா, ஒரிஜினல் பிஜேபியாவே இப்ப பேசிட்டு இருக்கிற, ஒரு RSS காவியாகவே பேசிக்கிட்டு இருக்க நீ. மொத்தமா உன்னை அறியாமலே மாறி ஒழிஞ்சு போயிட்ட. அதனாலதான் இங்க கல்வி கூடாது, கல்வியே கூடாதுன்ற. இதெல்லாம் நாட்டு மக்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த எடப்பாடி பழனிசாமி இப்போ பயணம் போறாரு இல்லையா? பயணம் போறாரு. என்ன பயணம்? புலிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட மாதிரி இல்லையா? நம்ம அண்ணன் தளபதி 8 மணி நேரம் 10 மணி நேரம் எத்தனை கிலோமீட்டர் நடந்து போறாரு. மக்கள் 2 பக்கமும் எப்படி அவரை வரவேற்கிறாங்க, எல்லா இடங்களிலும் எப்படி கூட்டங்கள் இருக்கு.
நீ அதை பார்த்துட்டு நானும் போறேன்னு சொல்லிட்டு, சட்டப்படி என்ன உனக்கு பாதுகாப்பு தருமோ அதெல்லாம் தரோம், நானும் போறேன்னு சொல்லிட்டு போனா ஒருத்தர் கூட நிக்கிற மாதிரி இல்ல. இறங்கி போனோடனே எல்லாரும் ஓடிட்டாங்க. பஸ்ல போற, நடைப்பயணம் அல்ல, பஸ் பயணம். பஸ்ல முன்னால் இதுக்குன்னு தயாரிச்சாங்களாம் பல கோடியில. அதுல உட்காந்துக்கிட்டு கையை காட்டிக்கிட்டு அப்படியே போறாராம். 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை இறங்கி தேர்தல் பிரச்சாரம்னா அப்படித்தானே எல்லாரும் தேர்தல் பிரச்சாரம் பண்ணுவீங்க. அவர் முதல்ல சொன்னது நடைப்பயணம் தானே சொன்னாரு. ஏன் இதை சொல்லல? நாங்க தான் போவோம்னு சொல்றீங்க. நான் நடைப்பயணம் தான் போவேன்னு சொன்னார்ல, ஏன் போக முடியல? தமிழகத்தை மீட்போம், மக்கள் உரிமை மீட்போம்னு சொல்லி போறாங்க. அதான் நடைப்பயணம் போனாரு, அது நாரி விட்டாரு. எதுக்காக சொல்றோம்னா, நல்லா தெரிஞ்சுங்க, இன்னும் தொடர்ந்து இந்த எடப்பாடி இப்படி வேலையை செய்தால் நமக்கு ரொம்ப எளிதாக வெற்றி இன்னும் அதிகரிக்கும். ஏன்னா இப்பதான் அறநிலையத்துறையை பத்தி உலகி தள்ளிட்டு வந்த பசங்க படிப்புல மண்ணை எள்ளி போடலாம் அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டு கல்வித்துறையவே நாசப்படுத்துவேன்னு சொல்றேன். கோயிலுக்காக செய்யறேன். கோயில்ல இருக்கிற யாருமே, கோயிலுக்கு போறவங்க எல்லாருமே யாரும் அதை கேட்க போறது கிடையாது. நாங்க உண்டியில போடுற பணம் கோயில் புதுப்பிக்கிறது. சேகர் பாபு பல புதுப்பித்தல் கோயில் எல்லாம் செய்யறாங்க, குடமுழுக்கு எல்லாம் செய்யறாங்க. எவ்வளவு கூட அறிவிச்சிருக்காங்கன்னா 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த கோயில்கள் எல்லாம் 100 கோயில்கள் புனரமைக்கப்படும் இன்னைக்கு கூட அறிவிச்சு புனரமைக்கப்படும். இதெல்லாம் ஏன் உனக்கு தெரியல? நீ ஆட்சியில 10 வருஷம் இருக்கும்போது கிழிச்சியா? 1000 வருஷம் அந்த கோயில்கள்லாம் எப்படி இருந்தது? திராவிட மாடல் ஆட்சியில தானே அதற்கு ஒரு புத்துயிர் கிடைக்கிறது, புதுப்பிக்கப்படுகிறது. இதுக்காகவே இந்த நாட்டில் இருக்கிற சைவ வைணவர் என்று அவர்களால் இந்து என்று சொல்லப்படுகிற அனைத்து மக்களும் எங்களுக்கு முதல்வராக தளபதி மு.க. ஸ்டாலின் தான் வர வேண்டும் தீவிரமா இருப்பாங்க. எல்லாருக்கும் தெரியும் கோயிலுக்கு போறதுலாம். ஏன்னா இவெல்லாம் பேசி மேடையில் ஏறி பேசிட்டு ஓட்டுனவங்க. பிஜேபிக்கு தமிழ்நாட்டுல வேணும், அவன் எல்லாத்தையுமே மூடிட்டு போயிடுவோம். இன்னைக்கு கோயில் சிறப்பாக செய்யறாங்க. இந்த நபரால் இன்னைக்கு மீண்டும் ஒரு புத்துணர்ச்சி போல ஆகுது. ஒண்ணு, மக்கள் அத்தனை பேரும் கடுமையா விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே பஸ் பயணம் போனா கூட பஸ் பக்கம் கூட எவனும் திரும்ப மாட்டான். அந்த கதிக்கு ஆளாகி இருக்கிறவங்க எடப்பாடி பழனிசாமி, பழனிசாமி. நன்றி, வணக்கம். வணக்கம்.